Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza, and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. நான் வருஷம் படம் பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், லைஃப்பில் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணும். சத்தியமாக சொல்கிறேன் மேடம், எதுக்காக உடம்பெல்லாம் இந்த மாதிரிலாம் ஸ்லிம் பண்ணிவிட்டு குஸ்புன்னா அப்படி இருக்கணும். அது அழகு. நான் ஒரு வருஷம் பையனாரை வார்த்தைக்காக சொல்ல 36 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் தேட்டரை கிராஸ் பண்ணி நான் காலேஜுக்கு போகிறப்ப எனக்கு 5 கண்டம் இருக்கும். செல்வம் தேட்ரு, விஜயா தேட்ரு, ஒவ்வொரு தேட்டராக தான் எனக்கு கண்டம். அது ஒரு தேவி தேட்ரு. வருஷம் படம் போடும்போது எவனாவது காலேஜுக்கு போவானா? என் வாழ்க்கையில் அந்த படம் ஓடும்போது காலேஜை கட்டடிச்சு மொத்தமாக வருஷம் படம் தான் பார்த்துருக்கேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை தான் அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, கட்டினா இந்த பொண்ணு மாதிரி கல்யாணம் பண்ணான்னு. நான் அதை மேடத்திட்ட கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனப்போ சொன்னேன், என்னங்க அப்படியே சுந்தர்சி மாதிரியே சொல்கிறீங்க, அவர் இதே மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டு ஐயப்பன்னு ஒருத்தர் சொன்னாராம் அப்படி சொன்னார். என்னமோ தெரியல மேடம், அவர் லக்கு, அவரை கல்யாணம் பண்ணிட்டார், நம்மளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிடலன்னு சொன்னேன். என்னென்னா இதை ஒரு பார்ட்டியில் பார்த்து மேடம் இருக்காங்க, சுந்தர்சி சார் இருக்கார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாமே, நான் கூட அந்த மாதிரி சொன்னேன், நீங்களும் இதே மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்ன எப்பா, நான் பல பெண்கள்கிட்ட சொன்னேன், இவங்களுக்கு நடந்துச்சுப்பான்னாரு. சும்மா அது விளையாட்டுக்கு சொன்னார். அவர் அரண்மனை 4 கட்டியிருக்கலாம், குஷ்பு மேடத்தை கட்டினதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய விஷயம். இப்படி ஒரு மகாராணி கொடுத்து வச்சதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். எனக்கு கார்த்தி ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இந்தியாவில் மிக சிறந்த நடிகரில் ஒரு நடிகர் கார்த்தி சார். இவங்களும் சொல்லுவாங்க, இவங்க முரளின்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தி சாரை. மேடம் வீட்டுக்கு போனால் கார்த்தி சார் போட்டால் தான் இருக்கும். உள்ளத்தை எளித்தா, காதலுக்கு நேரமில்லையோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அது குறைவே இல்லாத ஒரு படம். வெற்றி தோல்வி இதை பற்றியெல்லாம் நிறைய லக்கேஜை மேலே ஏற்றிக்காமல் வேலையை மட்டுமே பார்க்குற, வெற்றி அடைஞ்சாலும் சந்தோஷப்பட மாட்டார், தோல்வி அடைஞ்சாலும் சந்தோஷப்பட மாட்டார், அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுவார். எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சுந்தர்சி சார். அவருக்கு இந்த விருது கிடைக்கிறது மிக அற்புதமான விஷயம். இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சுந்தர்சி சாருக்கு ஒரு விருது உண்டு. அதுக்கு தகுதியானவர் அவர். எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாம்பாங்க. நிஜமாக அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ, அவருக்கு பின்னாடி இருக்கிற சி பற்றி எனக்கு தெரியாது, அவருக்கு பின்னாடி இருக்கிற கே பற்றி எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள் மேடம். அண்ட் குஷ்பு மேம், லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்துருக்க நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் யூ ஹியர் ரெப்ரசென்டிங் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கொண்டாடக்கூடிய சுந்தர்சி, அவருக்காக நீங்கள் இந்த விருது வாங்க வந்திருக்கீங்க. ஆஸ் அ ஹிட் மேக்கர் ஆஃப் தி டிகேட், ஹவ் ஹாப்பி ஆர் யூ மேம்? உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் லிங்கு சருக்கு நன்றி. இவ்வளோ அழகான வார்த்தையால் என்ன மட்டும் இல்லை, என் வீட்டுக்கார் வர்ணித்து பேசுனீங்க. அவருக்கு பின்னாடி நான் இருக்கேனா இல்லையானா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தூண், என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம், என்னுடைய உலகம், அது எல்லாமே என் கணவர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு கல்யாண வாழ்க்கையில சொல்லுவாங்க, மனைவி எவ்வளோ கொடுக்குறாலும் முக்கியம் கிடையாது, கணவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கை இருக்கணும். இட்ஸ் நெவர் அ ஒன் வே டிராஃபிக். கல்யாணம் ஆகி 26 வருடம், அவர் தெரிஞ்சு 31 வருடம் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இந்த 31 இயர்ஸில் கண்டிப்பாக மிகப்பெரிய பங்கு இந்த வாழ்க்கை, அழகான வாழ்க்கை இன்னைக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அதில் மிகப்பெரிய பங்கு நிச்சயமாக அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். ஐ திங்க் இது சில நேரத்தில் கடவுள் கொடுத்த வரம் நான் சொல்லுவேன். அந்த வரம் தான் எனக்கு கிடைச்ச என்னுடைய குடும்பம், கணவர், 2 குழந்தைங்க, இவங்க எல்லாம். அவர் பற்றி சொல்லணும்னா, லிங்கு சார் சொன்ன மாதிரி வருஷம் 16 பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கும்போது, அப்புறம் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது அவருக்கு. கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட்கிட்ட, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, கட்டினா இப்படி ஒரு பொண்ணு கட்டிக்கணும்டா,
அது அப்படியே பல வருடங்கள் கழித்து பார்த்தாக்கா அருணாச்சலம் படம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ப்ரீவியூ பார்த்துட்ருக்கோம். தியேட்டரில் யாருமே இல்லை, நான், இவர் அண்ட் அவருடைய அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஐயப்பன் இருந்தார். அப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, 97. ஸோ அப்போது வந்து 98 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போது அந்த படம் பார்க்கும்போது ஐயப்பன் சொன்னார், டேய் அன்னைக்கு சொன்னேடா நீ, இன்னைக்கு நிஜமாயிருக்கு பாருடா, உன் பக்கத்தில் குஷ்பு உட்காந்துட்டு இருக்காடா, அவளை கட்டிக்க போகிறவ நீ. ஸோ ஐ திங்க் இது எல்லாமே வந்து எங்கேயோ ஏற்கனவே ஜோடி வந்து எழுதி வச்சுருக்கோம், இல்லை நான் பாம்பேல பிறந்து அங்கே வளர்ந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்து நான் சென்னையில் நடிக்கும்போது இவர் சந்திக்கல, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் வந்து மணிவண்ணன் சார் படத்துலையும் நான் நடித்ததே கிடையாது. ஸோ ஒருவேளை மணிவண்ணன் சார் படத்தில் நடிச்சிருந்தாக்கா இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எதுவுமே கிடையாது. ஏதோ முறைமாமன் ஷூட்டிங்கில் பார்த்தாரு, ஏதோ ஒரு காதல் மலர்ந்தது, அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படி ஓடி போச்சு. ஆனால் அவருடைய ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எல்லாருக்கும் அவங்க திறமையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, அந்த திறமை உள்ளவங்க தாமலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் திமிர் இருக்கும், அந்த திமிர் அழகு தான். ஸோ சுந்தர் சிக்கு அந்த சின்ன திமிர் இருக்குது, ஆனால் அதுதான் அவருடைய அழகு. ஏன்னா அந்த திமிர் இல்லைன்னா 30 வருடங்கள் கழித்து இந்த மேடையில் இந்த அவார்டு நான் அவர் சார்பாக நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ சில பேருக்கு அந்த திமிர் இருக்கணும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அந்த வகையில் இவர் வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் அவருடைய திறமை, தன்னுடைய வேலையை மட்டும் நம்பி இன்னி வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னா ஆன் ஹிஸ் ஓன் டேர்ம்ஸ், ஆன் ஹிஸ் ஓன் கண்டிஷன்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த ஏவி ரொம்ப அழகாக இருந்தது. ஏவியில் சொன்னாங்க there's a brand called சுந்தர் சி. ஸோ அந்த பிராண்ட் சுந்தர் சி சொல்லும்போது அவருடைய பெட்டர் ஹாஃப், அவருடைய மனைவியாக நான் பார்க்கும்போது அவருடைய அந்த திமிர் கொஞ்சம் எனக்கும் ரப் ஆகுது அப்பப்போ. அது எனக்கு கொஞ்சம் அழகு நான் நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பற்றி சொல்கிறீங்க, வருஷம் 16 பண்ணும்போது இதுக்கு பாதியாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் அந்த ஹெல்த்தியாக இருக்கணும், வெயிட் கெயின் அண்ட் லாஸ் பற்றியில் ஹெல்த்தியாக இருக்கணும். பட் ஐ திங்க் ஓவரால் சித்ரா லக்ஷ்மண் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சிங்காரவேலன் அண்ணா, ரியாஸ், எல்லாருக்கும். ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். எல்லாரும் வந்து சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் அவங்க வேலையை பார்க்கும்போது அவங்கள தோளில் தட்டி கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பிரம்மாதம் நான் சொல்லும்போது, இல்லைன்னா சித்ரா சார் ஒவ்வொரு இன்டர்வியூவில் அருமை நான் சொல்கிறாரு பாருங்க, அப்படி வந்து அவங்கள தட்டி கொடுக்கும்போது ஊக்க வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இட் கிவ்ஸ் தெம் அ பிளாட்ஃபார்ம் டு டூ பெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து யார் யார் இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸில் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஏவியில் சொன்னாங்க உள்ளத்தை அளித்தா பற்றி, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனால் உள்ளத்தை அளித்தா சொல்லும்போது ஐ ஹாவ் டு டெல் யூ, அப்போது வீவர் இன் லவ் காதலிச்சுட்டு இருந்தோம். அப்போது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு, நான் ஊட்டி ஷூட்டிங்கில் இருக்கேன். இவர் சொல்லியிருந்தாரு, உள்ளத்தை அளித்தா ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வில் பிரேக் அப், ஏன்னா உன் ரேஞ்ச் வேறு நான் வேறு, எனக்கு ஸ்ட்ரகிள் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் சொன்னார். சரி, நான் வந்து எந்த சாமியை கும்பிட்டேன்னா எனக்கு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே படம் வந்து கொஞ்சம் இப்படி இருந்தது, இல்லை சரியில்லை படம் சொன்னாங்க. இவர் முடிவு பண்ணிட்டாரு, ஊட்டி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஊட்டி போயிட்டு இவர்கிட்ட, சாரி நீ நான் பிரேக்கப், இனிமேல் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், உனக்கு பெட்டர் வாழ்க்கை கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரகிளிங் டைரக்டரோட நீ வந்து கஷ்டப்பட வேண்டான்னா ஃபுல்லாக ஸ்பீச்சில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு வந்தார். அது எங்கே ஒரு மாயம் நடந்ததோ, ஒரு மேஜிக் நடந்ததோ, எங்கேருந்துன்னா தெரியல, ஒரு மேலேருந்து மீனும் உள்ளே தள்ளித்தாக்க வந்து கடவுள் வந்து ஒரு ரே கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பார்த்தா சண்டே அவர் என்ன சொல்ல வந்தார், அதுக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. பாவம், ஆனால் அவர் வந்து இன்னும் ஃபீல் பண்ணுறாரு, அன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணி வந்தேன் தப்பிச்சிருக்கலான்னு, 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் நான் அவங்க கூட என்ன சொல்வார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஃபேட், இன்னும் பண்ண முடியாது ஆக்சுவலி. இட் இஸ் a very special year, மேம். சார் வந்து வருஷம் 16 அப்படின்னு சொல்கிறாரு, பட் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். 25 ஆண்டுகள் in a beautiful marriage. இந்த 25 years உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொன்னீங்க மேம், பட் லுக்கிங் பேக் at 25 years of marriage, how precious are both of you to each other? We just complete each other. இப்போ எப்படி இருக்கோன்னா, அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவரோட மூட் என்ன இருக்குது, என்ன சொல்ல வராரு. என்னை பார்த்தோன்னே என்னோட ஆக்ஷன்ஸ், என்னை பார்க்குறத விட என்னோட ஆக்ஷனில் தெரிஞ்சிடும் நான் வந்து நார்மலாக இருக்கேனா கோவமாக இருக்கேனா. நான் கண்டிப்பாக வந்து எங்களுக்குள்ளே சண்டே வராது, ஐயோ நாங்கள் சண்டையே போட மாட்டோம்னு நான் பொய் சொல்ல விரும்பல. போன வாரமும் சண்டே இருந்தது, முறைச்சிட்டு போயிட்டேன், தட்டு டம்மு டிம்னு இருக்கும், கதவை டமால் நான் சாத்திட்டு போயிடுவேன். அவர் பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பார்.
அவருக்கு தெரியும் சாயந்தரத்துக்குள்ளே நானே வந்துடுவேன்னு. ஸோ இதெல்லாம் நடக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து அந்த டைமில் போயிருக்கு, ஏண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் எனக்கு தோணும். உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், அவருக்கு தோணியிருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம்னா நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்த குடும்பம் சொல்லும்போது அதுக்காக சில நேரத்தில் நம்ம விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை. தப்பு யார் மேலே இருக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால், அடிப்படையில் காதல் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அடிப்படையில் த பாட்டம் லைன் இஸ் ஒருத்தர் மேலே இருக்கிறது அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், அது இல்லாமல் போகக்கூடாது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். தட் அஃப்கோர்ஸ் காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அந்த மரியாதை இருக்குது. நான் இண்டிவிஜுவலாக அவர் என்ன அந்த 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 அளவுக்கு என்னை மதிக்கிறாரு. அவர் பார்க்கும்போது நான் அஃப்கோர்ஸ் கேட்கவும் வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னா, நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். கொஞ்சம் சண்டை இருந்தாலும் என் ஃபேஸில் அப்படி தெரியும். யார்கிட்ட பேசினாலும் என்ன வீட்டில் சண்டை போட்டியானா கேட்பாங்க. அது பெரிய பிரச்சனை என்கிட்ட இருக்குது. பட் ஐ திங்க் தட் இஸ் ஹவ் ஐ ஆம். மேம், ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டயலாக் கூட இருந்தது மேம் உங்கள் சாரோடைய படத்துலேயே. புருஷனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷனாக இருக்கிறது தான் முக்கியம். இது என்ன மனசில் வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு, ஐ எம் ஷுவர். ஏன்னா புருஷன் இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷனாக இருக்கணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் an apt title for him. எங்களுக்கு தெரியாத உள்குத்து ஏதாவது இருக்காதுல்ல? யூஷுவல் தான், அது கோயம்புத்தூர் குசும்பு உள்ளே இருக்கும்ல, அதில் வருது. அதில் வந்தது. Fantastic. And ma'am, this is 25 years and then 30 years of our Sundar C sir. And then of course 40 years of our dearest Khushbu ma'am. What a year it is. 25 years of marriage, 30 years of Sundar C sir, 40 years of Khushbu ma'am. எப்படி இருக்கு மேம் இந்த ஆண்டு? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. திரும்பி பார்க்கும்போது ஐ மீன் 40 வருடங்களாக நான் சென்னையில் இருக்கேன். January 1st 86 என்னுடைய முதல் படத்துடைய பூஜை இங்கே விஜயவாகினி கார்டன்ஸில் நடந்தது. கலியுக பாண்டவலு தெலுங்கு படம் அங்கே தான் ஆரம்பித்தேன். ஸோ 86. ஸோ வெங்கடேஷ் அதில் ஹீரோ, நானும் வெங்கி அதில் இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸோ இன்ஃபேக்ட் January 1st வந்து நானும் வெங்கி ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம், 40 years வெங்கி, யூ ஹேவ் சர்வைவ்ட், ஐ ஹேவ் சர்வைவ்ட். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே வந்து நம்ம என்ன தான் நான் வந்து என்னுடைய உழைப்பு, ஃபேன்ஸோடைய அந்த சப்போர்ட், அது என்ன டைரக்டர்ஸ் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அந்த தைரியமாக படத்தை வந்து அப்போது எடுத்தாங்க, இல்லை என்னுடைய கம்ப்ளீட் ஒர்க்கர்ஸ் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது, டான்ஸ் சொல்லி கொடுத்தது எல்லாமே, மை கோ ஆக்டர்ஸ், என்ன இருந்தாலும் ஐ திங்க் சம்வேர் கடவுள் இருக்கார். நீ நல்லா இருக்கணும்னா எங்களை வந்து பார்த்துட்டு வந்து அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மை மதர் அண்ட் மை மதர் இன் லா, 2 அம்மா வீட்டில் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் சுந்தர் சார் ஐ லவ் யூ சொன்ன சாங்கெல்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் ஐ லவ் யூ சொன்ன விதம் இருக்குல்ல, அது ஒரு மொட்டை மாடியில் எப்படி சொன்னார் மட்டும் மேடம் இப்போ சொல்லணும், ரொம்ப அழகாக இருக்கும். பேசிங்க சொல்லுங்கள். எந்த ஊர் சார் நீங்கள்? கோயம்புத்தூரா? அங்கே இருக்க குசும்பை விட எங்கள் குசும்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஐயோ ஐயோ, குஷ்பு மேம் blushing after 40 years in cinema. முறை மாமன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு லவ் வந்துச்சு. அவர் வந்து யூனிட்ல எல்லார்கிட்ட சொல்லிட்டாரு, நான் வந்து இவ்வளோ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஸோ யூனிட்ல எல்லாரும் சொன்னாங்க, கேமராமேன் கூட இருக்குது அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, 1-2 விஷயம் நடக்க போகுது, நீ செருப்படி வாங்க போகிற, இல்லை இந்த படம் இதோட நிறுத்த போகுது, உன் கரியர் இதோட காலின்னு சொல்லிட்டாங்க. ஹிசிங் எது நடந்தாலும் நாளைக்கு நான் சொல்லவே இல்லை, நான் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் சொல்ல போகிறேன் நான் சொல்லிட்டாரு. நான் ஜென்ரலாக ஷூட்டிங் முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு எப்போவுமே போயிடுவேன் ஒரு ஈவினிங் டைமில். அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய 5 star ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. பொள்ளாச்சியில் மணிஸ் லாட்ஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மணிஸ் லாட்ஜில் மொட்டை மாடியில் போய் உட்காரும்போது இவர் என்னை தேடி வந்தார். அதுக்கு முன்னாடி 3 நாள் வந்து ரூம்க்கு வந்து மேடம் கதை சொல்லணும். சரி சொல்லுங்கன்னா 3 நாள் கதை சொல்லிட்டுருக்காரு. இன்டர்வல் வரைக்கும் வருவார். அதுக்கப்புறம் வந்து மீதி நாளைக்கு சொல்கிறேன்னா, அடுத்த நாள் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஆரம்பிப்பார், இன்டர்வல் வரைக்கும் வருவார். இப்படியே 3 நாள் நடந்தது. அப்புறம் நான் 4வது நாள் நான் என் கதையை கேட்கல, ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க அப்புறம் கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு மொட்டை மாடியில் இருந்தேன். தேடி வந்தார். பார்த்தா மேடம் மாடியில் இருக்காங்க. நான் நேராக மாடிக்கு வந்தார். மேடம் நீங்கள் கதையை கேட்கல. சரி போங்க சுந்தர், நீங்கள் வந்து 3 நாள் ஒரே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குது, செகண்ட் ஹாஃப் நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள். சரி நான் சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு, நாளைக்கு உங்களுக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அது யார் மாதிரி இருக்கும்னு கேட்டார். ஒரு செகண்ட் ஜாக் ஆனேன். எனது
நாளைக்கு உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும், அது யார் மாதிரி இருக்கும், உங்களை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா? ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்போ என்ன சொல்ல வரீங்க, என்னை ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா நான் கேட்டேன். ஓ அப்படியெல்லாம் பண்ணணுமா எனக்கு தெரியாது. சரி கையில் ஒரு ரோஸ் இருக்குன்னா நினச்சிக்கங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டார். இது எனக்கு வந்து வழக்கம் போல் யோசித்து சொல்கிறேன், இல்லை டைம் இருக்குது, உங்கள் கரியர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய அப்ரோச், நான் லவ் பண்ணுறேன் சொல்லலை, உன்னை காதலிக்கிறேன் சொல்லலை, லவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லலை. அவர் வந்து ஃப்யூச்சரில் ஒரு குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஒரு வாழ்க்கை, உனக்கு எனக்கு ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கும். ஸோ எனக்கு அந்த தாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் மேன் இஸ் அப்சல்யூட்லி ஆனஸ்ட் அண்ட் கிளியர். சும்மா லவ் ஜாலியாக சுற்றலாங்கிறது கிடையாது. இட் இஸ் அபவுட் மேரேஜ், இட் இஸ் அபவுட் அ ஃபேமிலி டுகெதர், க்ரோயிங் ஓல்டு, ஒன்றா சேர்ந்து வெள்ளை முடியோட சுற்றலாம், ரிங்கிள்ஸோட சுற்றலாம், உனக்கு நடக்க முடியலன்னா அது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யோசிக்கவே இல்லை, இம்மீடியட்டாக எஸ் சொன்னேன். அண்ட் தட்ஸ் இட். Some decisions, சில decisions taken at the spur of moment proved to be the right. So the spur of the moment எடுத்த decision was the best decision of my life நினைக்கிறேன். அதான் உங்கள் முன்னாடி குஷ்புக்கு அப்புறம் சுந்தர் வருது. ஆனால் அது வந்து என்னுடைய ஏன் பேக்கில் வருது, குஷ்பு சுந்தர்னா ஏன் பேக்கில் வருதுன்னா, அவர் தான் நான் விழுந்தாலும் நான் இருக்கேன், ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு அவர் இருக்கார். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, நீ ஓடிப்போ, விழுந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் சொல்லிக்கிறதுக்கு சுந்தர் சி இருக்கார். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் beautiful, sir. Thank you so much. Thank you. Thank you, Riyaz. Thank you, Singarvalena. Thank you so much. Thank you, ma'am. And congratulations on the very special year. நிறைய special celebrations இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்காக and every decade நடந்துட்டே இருக்கும். Thank you so much. Kanan Ravi Group presents Tour and Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothys, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது Touring Talkies Frame and Fame Awards 2026. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.